சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் கண்டலேறு அணையிலிருந்து வரும் நீர்வரத்தும் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்கு அதிக தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தெலுங்கு கங்கா திட்டத்தின்படி ஆண்டுக்கு 12 TMC தண்ணீரை சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திரா வழங்க வேண்டும் என்று சட்டம் இருந்தாலும் நடப்பாண்டில் இதுவரை 2.1 TMC தண்ணீர் மட்டுமே தமிழகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. சென்னை மாநகரம் கடும் தண்ணீர் தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் சூழலில் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கும் முக்கிய ஆதாரமான கண்டலேறு அணையில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் அணையில் நீர்வரத்து நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. உடனடியாக இப்போதாவது இந்த பொதுப்பணி அதிகாரிகள் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கிருஷ்ணா வாட்டர் மறுபடியும் இது கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து மறுபடியும் தண்ணி வந்ததுன்னா நிறைய தண்ணி குடிநீர் பஞ்சம் ஓரளவுக்காவது கட்டுப்படுத்த முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். சென்னையின் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக தமிழக ஆந்திர எல்லையான 0 பாயிண்ட் மற்றும் கிருஷ்ணா கால்வாய் பகுதிகளில் ஆந்திர பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சன்னியாசி ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்திற்கு கூடுதல் தண்ணீரை பெற்றுத்தர ஆந்திர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று காலை நிலவரப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவதற்காக சோமசீலா அணையிலிருந்து கண்டலேறு அணைக்கு 400 கன அடி தண்ணீர் வருவதாக ஆந்திர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வீராணம் நீர்வரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் தென்சென்னையின் குடிநீர் தேவைக்காக பூண்டி ஏரிக்கு அனுப்பப்பட வேண்டிய தண்ணீர் சிறுகடல் வழியாக செம்பரம்பாக்கத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் சோமசீலாவிலிருந்து கூடுதலாக பெற்று தமிழகத்திற்கு கிடைக்க வழிவகை செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் 0 பாயிண்டிலிருந்து எழில்.